விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம வர்ற சிக்கல்கள், விஜய் முதல்வர் ஆகும் வாய்ப்பு எவ்வளவு நாட்கள் இன்னும் தள்ளி போகும்? முதல் தேர்தல் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் கூட இந்த சாதனை பண்ண யாருமே விஜய் இது பண்ணுவார், இப்படி ஒரு பெரிய வெற்றி அடைவார், இவ்வளவு பெரிய சீட்டு எடுப்பார் அப்படின்னு யாருமே நினைக்கல. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா விஜய் ஒரு 15% எடுப்பாரு, ஒரு 18% எடுப்பாரு, அதை தாண்ட மாட்டாரு அப்படின்லாம் ஆரம்பத்துல விஜய் வந்தப்ப விமர்சனங்கள் இருந்துச்சு. 108 சீட் விஜய் ஜெயிச்சிருக்காரு. எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தாலும் பெரும்பான்மை கிடைக்கல. 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர் இல்லாதனால இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. இப்படி பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த அரசியல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த அரசியல் களங்கிறது ரொம்ப புதுசான ஒரு அரசியல் களமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 மணிக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் சாரை போய் பார்க்க போறாரு. ஸோ அவர் அந்த 2 நம்பர் இப்ப தேவைப்படும். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடே பரபரப்பாக விஜய் அவர்கள் முதல்வர் ஆகவாரா, அதுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், எப்போ ஆவார், அது யார் யார் ஆதரவு தராங்கன்றன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு 3-4 நாட்களாக அரசியல் காலம் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குது. சார், விஜய் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் வர்ற சிக்கல்கள், அப்புறம் அவருக்கு வரேன்னு சொல்கிறது, வரமாட்டேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி நடக்கிற பல விஷயங்கள், இதெல்லாம் எப்படி பார்க்கறது? விஜய் முதல்வர் ஆகும் வாய்ப்பு எவ்வளோ நாட்கள் இன்னும் தள்ளி போகும்னு பார்க்குறீங்க சார்? யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அரசியல் சதுரங்க மாட்டம். விஜய் பார்த்தீங்கன்னா அவர் டிவிகே கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி வேறு உள்ளாட்சி தேர்தல் எதுவுமே விஜய் சந்திக்கலை. முதல் தேர்தல் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் கூட இந்த சாதனை பண்ணல. யாருமே விஜய் இது பண்ணுவார், இப்படி ஒரு பெரிய வெற்றி அடைவார், இவ்வளோ பெரிய சீட்டு எடுப்பார் அப்படின்னு யாருமே நினைக்கல. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா விஜய் ஒரு 15% எடுப்பார், ஒரு 18% எடுப்பார், அதை தாண்ட மாட்டார் அப்படின்லாம் ஆரம்பத்தில் விஜய் வந்தப்போ விமர்சனங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்துக்கு வந்தார்ல, அந்த நேரத்தில் விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போனாங்க. அதான் உண்மை. லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா விஜயோடைய எல்லா கூட்டங்களுக்குமே வர ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய ஒரு வைப் கிரியேட் ஆச்சு, ஒரு மாஸ் கிரியேட் ஆச்சு. அது எல்லாருமே மிரண்டு போனாங்க. யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் மூத்த அரசியல்வாதிகள், மூத்த கட்சி தலைவர்கள் கூட இப்படி ஒரு மாஸ் விஜய்க்கு இருக்கிறத எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் கூட அரசியல் விமர்சகர்கள் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பல பேர் கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 25% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 17, 18 சொன்னவங்க 25% வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி, அதாவது மிகப்பெரிய வெற்றி, யாரும் எதிர்பார்க்காத வெற்றி விஜய் கிடைச்சிருக்கு. 108 சீட் விஜய் ஜெயிச்சிருக்காரு. எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பெரிய கட்சிகள் ஏகப்பட்ட கூட்டணிகளோட அவங்க பெற முடியாத அந்த பெரும்பான்மையை விஜய் ஜெயிச்சிருக்காரு. இருந்தாலும் பெரும்பான்மை கிடைக்கல. 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர் இல்லாதனால ஒரு 10 சீட்டு விஜய் 2 தொகுதியில நின்னாரு. ஸோ ஒரு 107ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, 1 ராஜினாமா பண்ணணும், 107ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு 11 சீட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமா அல்லாடுறதை பார்க்கும்போது உண்மையாலுமே வேதனையாக தான் இருக்குது. அதாவது மக்கள் ஆதரவு கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம நிறையா விஜயுடைய அரசியல் பற்றி விமர்சனங்கள் பேசியிருக்கோம். எது எப்படி இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய வெற்றியை விஜய் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, நம்பர்ஸ் சீட்டில் அப்படின்னும் போது அதை அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு எப்படியாவது வழிவகுக்கணுங்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் முதல் நாள், அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஆளுநரை போய் சந்திச்சாரு. அன்னைக்கும் அவருக்கு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை கொண்டாங்க, லெட்டர்ஸ் கொண்டாங்க, நம்பர்ஸ் கொண்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய் திரும்பி அந்த மறுபடியும் அந்த முயற்சி போனார். பல பேர்கிட்ட போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் ஆறுதல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் வரல, விஜய் லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு, விஜய் ஆள் மட்டும்தான் வந்திருக்காரு, இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்ததுனால விஜயே இறங்கி போயிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸுக்கு, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கெலாம் விஜய் போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு. அரசியல் அப்படின்னும் போது இதெல்லாம் நடக்கும், எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய கட்சி, அதாவது தேசிய அளவில் பெரிய கட்சி அப்படின்னும் போது எதிர்பார்ப்பாங்க. காங்கிரஸ் அது ஆட்டோமேட்டிக்காகவே 5 சீட்டு அவங்க ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மேஜிக் நம்பரை விஜயால் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆதரவு கொடுக்குறோங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் நாங்கள் ஆதரவு இல்லை, நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்க ஆதரவே முதல்ல கொடுக்கலையா? நிறைய ஊடகங்கள் எப்படின்னா
நொடிக்கு நொடி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளோ பரபரப்பா இருக்கு அரசியல் களம். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து 9ஆம் தேதியில இருக்கோம். இன்னைக்கும் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியல. இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. இப்படி பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த அரசியல்ல, அதாவது இப்படி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த அரசியல் களங்கிறது ரொம்ப புதுசான ஒரு அரசியல் களமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சாரை போய் பார்க்க போகிறாரு. ஸோ அவர் வந்து அந்த 2 நம்பர் இப்போ தேவைப்படுது. இந்த 2 நம்பர் வந்து கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமாக ஆட்சி அமைச்சிட முடியும். ஸோ அது திருமாவளவன் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தெரில. அவர் நேரவே விஜய் வந்து சந்திக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து ஏற்கனவே மூத்த அனுபவமுள்ள அரசியல் தலைவர், டிஎம்கே கூட்டணியில் இருந்தவர். அவர் வந்து ஸ்டாலினை விட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கிறதாலாம் சொல்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சர். ஸோ இப்படி பலவிதமான, அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பான்மையான சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மெஜாரிட்டி அவர் கிடைக்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாருமே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் எல்லா பக்கமும் விஜய் வந்து அலக்களிக்கப்படுறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான்வாய் உடனே கொடுத்தாங்க. முதல் தடவை வந்து அவர் வெளியில் வந்தப்பே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பார்க்க போனப்பே பார்த்தீங்கன்னா கான்வாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவர்னரை பார்க்க போனார். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் வீட்டில் வந்து 2 நாளில் வந்து அவர் கட்சி ஆட்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லாமல் கொள்ளாமல் வந்து பார்த்தீங்கன்னா கான்வாய் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ 2 நாள் கான்வாய் இல்லாமல் தனியாக போனார். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த பட்டினம்பாக்கம் வீட்டிலேருந்து விஜய் போகும்போது தனியாக போகுது அவர் காரு. அந்த அவர் நீலாங்கரைக்கு போகும்போது தனியாக போகுது. அது அன்டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 12 1 மணி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து விஜய் வந்து கவர்னரே கூப்பிட்டு விஜய் கிட்ட பேசினாரு. அப்புறம் வந்து மறுபடியும் நேற்று போய் கவர்னரை பார்த்தாரு. அப்போ கூட வந்து விஜய் அந்த மேஜிக் நம்பரை கொடுக்க முடியல. 116 தான் இருந்திருக்கு. ஸோ பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. 116ஓட ஏன் மறுபடியும் போய் கவர்னரை சந்தித்தாரு? அவர் தான் 118 இருந்தால் தான் நம்ம வந்து இது நம்ம வந்து அழைக்க முடியும்னு சொல்றாரு. அப்படின்னும் போது இதை வந்து சபையில தான் நிரூபிக்கணும். அதாவது வந்து ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸ்ல தான் நிரூபிக்கணும். ஆனால் கவர்னர் வந்து அவர் கேட்குறாரு. அதில் கேட்கறதுல ஒரு விதத்தில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 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 இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, ஏடிஎம்கேயோட ஒரு 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 எப்படி வெளியிலேருந்து சப்போர்ட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 46 சீட் இருக்குது. ஒரு மாஸ் ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஸோ பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. இங்கே 2 போது அந்த 2 கொண்டு வரதுக்குள்ள ஒரு அந்த மேஜிக் நம்பரை கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. பெரும் கஷ்டமாக இருக்குது. எல்லா பக்கமும் போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மாலைக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன். அப்படி தாண்டிச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் அடுத்து தெரியும். விஜய் அவர்களும் இப்போ வந்து அந்த ஒரு 2 சீட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. கூட்டணி கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆதரவு வேணுன்ற சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனால் சிலர் வந்து இப்போ இல்லை, இது முன்னாடியிலேருந்தே திருமாவளவன் அவர்கள் மேலே வைக்கிற விமர்சனமாக பார்த்தீங்கன்னா 2 சீட்டு 1 சீட்டு ஒரு மாதிரி தாழ்த்தி அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது அந்த வகையிலலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு 2 சீட்டு தான் ப்ளே பண்ணுது. இதை எப்படி சார் பார்க்குறது? திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி, அதாவது பண்பட்ட அரசியல்வாதின்னு நம்ம சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையில் வந்து பிடிப்பாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அதனால தான் அவருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மரியாதை இருக்குது. திருமாவளவன் அப்படின்னா ஒரு மரியாதையான ஒரு தலைவர். அந்த பேரை வந்து அவர் எடுத்து வச்சிருக்காரு. பிஜேபி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தன் வசப்படுத்திக்கணும், அவங்களுடைய கூட்டணிக்கு திருமாவளவனை கொண்டு வரணும் அப்படின்லாம் பல முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல முயற்சிகள். திருமாவளவன் அவருடைய ஸ்ட்ரென்த்து பல பேருக்கு தெரியாது. அதை வந்து தங்கள் வசப்படுத்திக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எதுக்குமே தலை சாய்க்காமல் வந்து திருமாவளவன் நின்றுருக்காரு. இதை வந்து எப்படின்னா இது கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்லாம் வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணார் இந்த டிஎம்கே அலையன்ஸை. இன்னைக்கு கல்லாப்பட்டி கூட்டணியோடைய வந்து கூட்டணி தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து நாடி போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு பாருங்க, விஜய் அந்த மெஜாரிட்டி கிடைச்சிருந்துச்சுன்னா இது எதுவுமே தேவையில்லை. அந்த மெஜாரிட்டி ஏன் கிடைக்காம போச்சு? விஜய் வந்து அந்த பிரச்சார நேரத்தில் போட வேண்டிய உழைப்பை சரியா போடலைங்கிறது தான் கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அந்த ஒரு 30 நாட்கள் மட்டும் விஜய் வந்து கடுமையாக உழைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். அது கிடைக்காம போனதுக்கு அவர் வந்து ஒரு 15 பாயிண்ட்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்ததுனால தான் இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அதை தீவிரமான ஒரு அரசியல் பிரச்சாரம் அன்னைக்கு பண்ணியிருந்தோம்னா நிச்சயமா இதை விட பல மடங்கு வெற்றி வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது நடக்கலை. அது வந்து விஜய் இனிமையாவது அதை புரிஞ்சுப்பார்னு நினைக்கிறேன். இப்போ திருமாவளவனுடைய 2 சீட், அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா பாருங்க எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாருங்க. இந்த 2 சீட்டு இருந்தால் தான்
முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு டெட் பாயிண்ட்டுக்கு வந்து நிறுத்திருக்கு. அதாவது முட்டு சந்தில நிறுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறுத்தியிருக்கு. இப்போ விமர்சனம் பண்ணவங்களுக்குலாம் அந்த 2 சீட்டோட வலிமைன்றது தெரியும். பல பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே தப்பாலாம் சொல்லல. பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர் பெரும்பான்மை கிடைச்சிருந்துச்சுன்னா எங்கேயுமே போகாம ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா அது வேற. ஆனா இன்னைக்கு பல பேர்ட்ட வந்து இந்த 2 சீட்டு, அதான் இங்க ரொம்ப மேஜிக் என்னன்னா, இவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட தலா 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன்ட்ட 2 இப்படி 2 சீட்டுக்காண்டி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும், பல கோணங்கள்ல கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். அதை வந்து விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 2 சீட் தான் இன்னைக்கு வந்து விஜய் முதல்வரா அப்படிங்கிறத தீர்மானிக்க போற ஒரு சூழல் இருக்கு. ஜனநாயகம் அப்படின்னா இதுதான். இது வந்து எப்பவுமே அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு சீட் இல்லைன்னா கூட ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வரும். அது வந்து இனிமே வந்து விஜய் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அதாவது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட வந்து பெரிய கேம் வந்து பிளேம் பண்ணும், கேம் சேஞ்சரா வந்து இருக்கும். ஸோ யாரோ வந்து கிங் மேக்கர்னு சொன்னாங்க. எடப்பாடி கிங் மேக்கரா, அவர் கிங் மேக்கரா, இவர் கிங் மேக்கர்னாலாம் சொல்லி இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து கிங் மேக்கரா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்களா பரபரப்பா இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. நேற்றுக்கு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு வந்து டிடிவி வந்து போயிருக்காரு. அவருடைய அந்த வேட்பாளர், அமமுக வேட்பாளர் வந்து கூட்டிட்டு போய் அவர் வந்து இப்படி ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிவிகேல இருந்து ஒரு கடிதம், அதை அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காமராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வேட்பாளர், அவர் வந்து கொடுக்கல அப்படி ஒரு கடிதத்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆளுநரை சந்திச்சு அவருடைய சப்போர்ட்டு டிடிவி அந்த கட்சி தலைவர் அவருடைய மேற்பார்வையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு அவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்குறாங்க, பலவிதமான கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, டிடிவி பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போவார். எல்லாத்துக்கும் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அது ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளரே வந்து பேடில் வந்து லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ, அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, காரில் உட்காந்துட்டு எழுதுற அதை வந்து அவங்க வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. மொத்தத்தில் வந்து பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை வந்திருக்கு. டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடக்குது. டிடிவி வந்து அதாவது வந்து டிவிக்கே வந்து குதிரை பேரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேரை வந்து விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் எங்களுடைய கட்சி எம்எல்ஏ வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூய சக்தின்னு சொல்றீங்க, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களேன்னு அவர் கடுமையாக விமர்சனம் வச்சுட்டு போயிருக்காரு. ஓகே சார், எப்போவுமே தேர்தல் வந்தாலும் சரி முடிஞ்சாலும் சரி அந்த வார்த்தைன்றது அடிக்கடி கேள்வி பண்ணுவோம் சார். நேற்று வந்து ஆளுநர் மாளிகையிலேயே அந்த வார்த்தை ஒழிக்கிற அளவுக்கு குதிரை பேரம் நடக்குது. இந்த குதிரை பேரம்ன்றதோட பொருள் என்ன? இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கும் குதிரை பேரத்துக்கும் எப்படி சார் ஒத்து பார்க்கறது? குதிரை பேரம் என்றால் என்ன சார்? அதாவது பண்டமாற்று முறை தான் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது அந்த பண்டமாற்று முறை இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு செல்வாக்கான ஒரு விஷயமா வந்து குதிரையை பார்த்தாங்க. குதிரை வந்து ஒரு காஸ்ட்லியான பொருளாக பார்த்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு காலத்தில் வந்து குதிரை தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஏன்னா குதிரை வந்து வேகமாக போகும், அந்த ஸ்பீடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயன்படுத்தினாங்க. அதனால் வந்து குதிரைக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் யானை பயன்படுத்தினாங்க, கழுதையை கூட பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து குதிரைக்குன்னு ஒரு தனி மரியாதை வந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து ஒரு குதிரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக அவங்கள பார்ப்பாங்க, பெரிய செல்வந்தராக நீங்கள் பார்ப்பாங்க. அது மாதிரி குதிரை வாங்குறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்கு, ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குதிரை வந்து போருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி போருக்கு பயன்படுத்துறதுக்கு குதிரை வாங்குவாங்க. அந்த குதிரை வாங்கும்போது குதிரை பேரங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கலையாக இருந்திருக்கு. அது உண்மையாக அது எப்படின்னா அந்த குதிரை ஓடுமா ஓடாதா, பாதி தூரம் ஓடிட்டு திரும்பி வந்துருமா, இல்லை ஓடி போய் உக்காந்துக்குமா, இல்லை பாதி ஓடிட்டு நடந்து போக ஆரம்பிக்குமா, இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி, அது ஒரு ஆர்ட். அதை வந்து கண்டுபிடிச்சி இது கரெக்டாக இருக்கும், போருக்கு சரியான குதிரையாக இருக்கும், ஃபோர்ஸாக இருக்கும், வீரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து வாங்குறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய எப்படி சொல்லுது சீக்கு குதிரை இதெல்லாம் கூட ஒன்றும் தெரியாத மாதிரி ஏமாற்றி விற்றுருவாங்க. அதனால் எப்படின்னா குதிரைக்கான வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம்னு வந்து இப்போ அரசியலில் வந்து பேசுகிறாங்க. அரசியலோட எப்படி இதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, குதிரைக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சு, எவ்வளோ மரியாதை இருந்துச்சு, பணம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது அங்கே வந்து பணம் கொடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்து கோடிகளில் பணம் கொடுத்து வந்து வேட்பாளர்களை விலைக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க, பதவி கொடுத்து விலைக்கு வாங்குறது. இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் இடம் தரேன், முக்கியமான பொறுப்பு தரேன், இந்த மாதிரி வந்து பதவி ஆசை காட்டி வந்து விலைக்கு வாங்குறது, இதெல்லாம் வந்து
அரசியலில் ரொம்ப சகஜமாக நடக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலை இப்படி வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போகிற ஒரு காலகட்டம்லாம் வரும்போது இந்த குதிரை பேரம் வந்து தொடர்ந்து நடக்கும், காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பேரம் வந்து இது வரைக்கும் யாரும் அந்த குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் டிடி வந்து இப்போ வந்து அந்த குற்றச்சாட்டையும் வந்து சொல்லியிருக்கார் டிவிகே மேலே. ஸோ அது என்ன விசாரணை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவர் ஒரு எஃப்ஐஆரே வந்து போட்டிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்னர்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க எல்லாம் அதான் சொல்லணும்ல, பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து அடுத்தடு நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.